ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பலவிதமான பேடா சாப்பிட்ருப்போம். குறிப்பாக மில்க் பேடா, அதாவது பால் பேடா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சிம்பிளாக உடனே செய்யக்கூடிய ஒரு பேடா செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீந்து போன பிஸ்கெட்டை வச்சு இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 15-16 போல் மேரி பிஸ்கெட் சேர்த்துக்க போகிறேன். மேரி பிஸ்கெட் சில பேர் விரும்பி சாப்பிட்டாலும் சில பேருக்கு இது பிடிக்காது. குழந்தைங்கள்லாம் இதை தொடவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அப்படியே கிடக்கும். ஸோ இந்த மேரி பிஸ்கெட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். மேரி பிஸ்கெட்டை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இவ்வளோ பிஸ்கெட் தான் சேர்க்கணும், அவ்வளோ பிஸ்கெட் தான் சேர்க்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் எவ்வளோ பிஸ்கெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 16 பிஸ்கெட் போல் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பிஸ்கெட் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பிஸ்கெட்டுக்கு இது சரியான அளவாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்க்காம கூட செய்யலாம். சேர்த்தோம்னா சாக்லேட்டில் செஞ்ச பேடா மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், இப்போ எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருந்தால் தான் நமக்கு பேடா செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிடும்போது பிஸ்கெட்டில் செஞ்சுருக்கீங்கன்றது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே சொல்கிற வரைக்கும் இது பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். பாலை ஒரேடியாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண தான் எவ்வளோ பால் தேவைப்படுது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போதும்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ தேவைப்படும். நீங்கள் எடுக்கிற பிஸ்கெட்டை பொறுத்து அளவுகள் மாறுபடும். அதே மாதிரி மேரி பிஸ்கெட்டில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டில் மீந்து போயிருக்கிறது அல்லது நார்மலாக உங்களுக்கு விருப்பப்படுற எந்த பிஸ்கெட்லனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தே ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரியே ஏலக்காய் பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதை ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம். பேடா மேக்கர் வச்சுருக்கீங்கன்னா ரஃபாக இதை ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். அல்லது பேடா மேக்கர் இல்லைன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பேடா ஷேப் கிடைக்கும். இன்றைக்கி நான் பேடா மேக்கர் வச்சு செய்ய போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டியாச்சு. இப்போ நான் பேடா மேக்கரில் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா பேக்கரியில் செய்யக்கூடிய பேடா மேக்கர். இதே மாதிரியே பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்குது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த பேடா மேக்கர் வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ நம்ம உருட்டி வச்ச பால்லேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே அப்படியே பேடா மேக்கர் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அச்சு நல்லா பதிஞ்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும். பேடா மேக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் உள்ளங்கையால் ஒரு அழுத்தம் கொடுத்தோ அல்லது கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்தோ நம்ம பேடா ஷேப்புக்கு செஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ சிம்பிளாக பிஸ்கெட் வச்சு இப்படி ஒரு பேடா செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சில சமயங்களில் நம்ம வீட்டில் பிஸ்கெட் வாங்கி வச்சுருப்போம், நமத்து போயிருக்கோம். அந்த மாதிரி நமத்து போன பிஸ்கெட்டை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்க பிஸ்கெட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கனால இது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப ரிச்சான டேஸ்ட் வேணும்னா சர்க்கரைக்கும் பாலுக்கும் பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.